ஹலோ கைஸ், இன்னைக்கு 24வது நாள். அதிகாலையில் இருந்து இன்னைக்கு ரன்னுக்கு ரெடி ஆயிட்டேன். பூலோகத்தை எழுப்பினா உடம்பு சரியில்லை, நாளைக்கு வரேன் டப்பல. அண்ட் இன்னைக்கு நமக்கு ரன் நம்ம மைதானத்துல தான். போனதும் காலனியை போட்டுட்டு கை காலம் நல்லா ஆட்டி வார்ம் அப் முடிச்சிட்டேன். வழக்கம் போல மழை பெய்யும், இன்னைக்கும் ரன்னை மிஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மிஸ் பண்ணல. கழுத்தில் இருக்கும் பிரச்சனைனால் இன்னைக்கு நம்மளால ஓட முடியல. சுமார் ஒரு 1.5 hour வாக்கிங்லேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம மெக்லீனை பார்த்தேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சிட்டு உள்ள போறதுக்கு என்ன விட இவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க. அப்படியே உள்ள போயிட்டு முட்டையை அவுக்க போட்டேன். சரி, அப்படியே நம்ம தாய்க்கு ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் சாமான்லாம் இருந்துச்சு, அதை கழுவிட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். காலை உனக்கு இட்லியும் முட்டையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே திரும்பி அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். நம்ம ஆஃபீஸ் தோழர் காஃபி அடிப்போன்ட்டு அவருக்கு ஒரு ஸ்பாட் தெரியும்னு இரானிக்கு கூட்டு போனாப்ல. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. பழம் இருந்தது, பால் இல்ல. சரி, பாலை வாங்கிட்டு அடுப்புல போட்டுட்டு இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு வந்து ஜிம் கிளம்பணும்னு பார்த்தா சரியான மழை. என்னடா இது மழை, சும்மா நொய் வந்துனேங்கிறான்ட்டு வெறுப்புல போட்டு வச்சிருந்த ஜூஸா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள மழை நின்னுச்சு. நம்ம ஜிம்க்கு இன்னைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு ஜிம்ல கையின் முன்புறம் பின்புறம் தான் கிளாஸ். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம பூலோகம் லேப்டாப் வாங்கி நமக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாப்புல. உரமாவங்க பிசிய சுடப்போன தோசைன்ட்டு நான் தோசை சுட போயிட்டேன். கடைசியா இருக்கிற மாவுல குட்டி தோசை சுடலன்னா நமக்கு தூக்கமே வராது. அப்படியே இன்னைக்கான உணவையும் மீன் முட்டையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நாளும் முடிச்சிட்டேன். வாழ்க்கையை ரசிங்க. பாய்.